கண்டிப்பாக கடந்த ஒரு 2 மாதமாக தமிழகத்தில் எங்கே போனாலும் மக்கள் எல்லாம் கேட்குறது உங்களுக்கு என்ன சின்னம்ன்றதான். ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு மக்கள் அனைவரும் என்ன சின்னம்னு போகிற இடத்தெல்லாம் கேட்குறதுக்கு என்னென்னா, அவர்கள் பொதுமக்கள் அனைவரும் வாக்களிக்க தயாராகி விட்டார்கள். எங்களுக்கான என்ன சின்னம் என்பதை பொதுமக்கள் தினமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் இன்று ஆசையும் இன்று பூர்த்தியாகப்பட்டது. ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டு கட்சியினருக்கு முன்னாடி இன்று மக்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடும் ஒரு சின்னமாக இருக்குது. கண்டிப்பாக 2026 தேர்தலில் வெற்றி சின்னமாக இந்த விசில் சின்னம் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2026 எங்களுடைய தலைவர் முதல்வராக அமர வைக்கும் இந்த சின்னம் தமிழக மக்களின் ஒட்டுமொத்த மக்களின் வெற்றி சின்னமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்து. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சின்னங்கள் எலெக்ஷனில் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இன்னும் 90 டேஸ் இருக்குது. நூக் அண்ட் கார்னர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன் அந்த சின்னத்தை? இப்போவே நீங்கள் நான் சொன்னேன். இப்போ ஒரு நிமிஷத்துலேயே 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இந்த சின்னம் போய் சேர்ந்து விட்டது. எங்களுடைய கட்சியினரும் ஆங்காங்கே அவர்கள் அனைத்தும் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கும் வேலைகளை செய்வார்கள். மக்களுக்கான சின்னம் எங்களுடைய கட்சி சாமானிய மக்களுக்கான கட்சி. மக்களுக்காக ஒருவர் அனைத்தையும் ஒரு 30 ஆண்டுகால உழைப்பை மாற்றிவிட்டு இன்றைக்கி வேண்டாம், இது வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு 500 கோடி சம்பாதிச்சுட்டு இருந்த சம்பாத்தியம் வேண்டாம், மக்களுக்காக வந்தேன்ற ஒரு திடமான முடிவை எடுத்த ஒரு தலைவருக்காக ஒட்டுமொத்த தமிழகமும் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்குது.